கடன்பட்டால் நெஞ்சம் போல் கலங்குதே ஏன் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கடன் பிரச்சனை இருக்குது பாருங்க, அது ரொம்ப வேதனைங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்க மாதிரி வீட்டுக்கு வீடு கடன் இருக்கு. இங்க நிறைய பேர் இந்த கடன்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. பொண்டாட்டிக்கு தெரியாம புருஷன் கடன் வாங்க கூடாது, புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி கடன் வாங்க கூடாது. 1000 ரூபாய் கடன் வாங்கினாலும் 2 பேரும் ஆலோசனை பண்ணி தான் கடன் வாங்கணும். 10 ரூபாய் பாக்கெட்ல இருந்து செலவுக்கு எடுத்து செலவு பண்ணாலும் இந்த செலவு அவசியம் தானா அப்படின்னு யோசனை பண்ணி செலவு பண்ணணும். உங்களுக்கும் கடன் பிரச்சனை இருக்கா? பாட்டி சொல்றத கவனமா கேளுங்க. ஒரு கப்பல்ல ஓட்டை இருந்தா முதல்ல அந்த ஓட்டையை அடைக்கணும். அதாவது புதுசா கடன் வாங்கத முதல்ல நிறுத்துங்க. கப்பல்ல இருக்க ஓட்டையை அடைச்சதுக்கு அப்புறம் கப்பல்ல இருக்க தண்ணியை வெளியேற்றணும். இருக்கிற கடனெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு எந்தெந்த கடனை முதல்ல அடைக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணுங்க. கடனை நினைச்சு பெருசா கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டா உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. வலையில மாட்டின மீனே கவலைப்பட்டா நம்ம வீட்டுக்கு குழம்புக்கே வந்துடும். எப்படியாவது தப்பிச்சு ஓடணும்னு முயற்சி பண்ணா தப்பிச்சு ஓடிடும். உங்க கடன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு வழி இருக்குங்க. கடவுள் உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு வழி வச்சிருக்காருங்க. உங்க கடன் பிரச்சனைக்காக பாட்டி ஜெபம் பண்ண போற, நீங்களும் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சேனைகளின் கர்த்தாவே உமக்கே மகிமை உண்டாகட்டப்பா. கடன் பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. பிள்ளைகள் கடன்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு வழியை காட்டுங்கப்பா. வீடு கட்டினால பட்ட கடனை அடைக்க உதவி பண்ணுங்கப்பா. வியாதி வந்ததுனால பட்ட கடனை அடைக்க உதவி பண்ணுங்கப்பா. பிள்ளைகள் படிப்பு செலவுக்காக பட்ட கடனை அடைக்க உதவி பண்ணுங்கப்பா. பிள்ளைகள் திருமணத்துக்காக பட்ட கடனை அடைக்க உதவி பண்ணுங்கப்பா. தொழில ஏற்பட்ட கடனை அடைக்க உதவி பண்ணுங்கப்பா. தவறான பழக்க வழக்கத்தினால பட்ட கடனை அடைக்க உதவி பண்ணுங்கப்பா. மற்றவங்களுக்கு உதவி செய்த அதனால பட்ட கடனை அடைக்க உதவி செய்யுங்கப்பா. ஏமாத்தினவங்க எல்லாம் இப்ப மனம் திரும்பி பணத்தை திருப்பி கொடுக்கணும்ப்பா. அவங்க உள்ளத்துல நீங்க பேசுங்கப்பா. பிள்ளைகள் செய்த தொழில் வியாபாரத்தை ஆசீர்வதிங்கப்பா. வீணான மருத்துவ செலவெல்லாம் தடுத்து நிறுத்துக்கப்பா. கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை கையாள கொஞ்சம் ஞானத்தை கொடுக்கப்பா. எல்லாரும் கடன் அடைச்சிட்டு எங்ககிட்ட சாட்சி சொல்லணும்ப்பா. அடகு கடையில இருக்க நகை நட்டெல்லாம் வீட்டு பீரோலுக்கு வரட்டப்பா. பேங்க்ல இருக்க நகை நட்டெல்லாம் வீட்டு பீரோலுக்கு வரட்டப்பா. பேங்க்ல இருக்க வீட்டு பத்திரம் எல்லாம் வீட்டுக்கு வரட்டப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கவலைப்படாதீங்க, நீங்க கடன்லாம் அடைப்பீங்க. கடனை நினைச்சு கவலைப்பட்டா ஒண்ணும் செய்ய முடியாதுயா. பரலோக பிதாவை நினைச்சு ஜெபம் பண்ணுங்க. நீங்க கடனெல்லாம் அடைச்சு முடிச்சு ஊர் உலகத்துக்கெல்லாம் கடன் கொடுப்பீங்க. நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறதாப்பா ஏசப்பாக்கு இஷ்டம். அவரு உங்களை நல்லா வைப்பாருயா. அவரு உங்களை நல்லா வைக்கும் போது ஏசப்பா நல்லவன்னு 4 பேர்கிட்ட சொல்லுங்கய்யா, அது போதும்யா.